வணக்கம் நண்பர்களே. ஒருவரை நாம முதல் முறை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சில நிமிடத்திலேயே நாம இவங்க நல்லவர் போல இருக்கிறாங்க அல்லது இவங்கள நம்ம நம்பவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவை நாம எடுத்துடுறோம். அது ஏன் மனித மூளை இவ்வளோ வேகமா ஒரு முடிவை செய்யுது? அதை தான் இன்னைக்கு ட்ரஸ்ட் சைக்காலஜின்னு சொல்றாங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் சைஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை எப்படி உருவாகுது. அதாவது நம்பிக்கை என்பது ஒரே நாளில் எப்பவுமே உருவாகாது. அது ஒரு சின்ன சின்ன அனுபவங்களையும் சரி, அதில் அவங்க செய்கிற ஒரு செயல்லையும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் சரி, அவங்க எப்படி நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து தான் நம்பிக்கையே உருவாகுது. இதில் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எஃபெக்ட். அதாவது மனித மூளை முதல் 7லிருந்து 10 வினாடிகள்லேயே ஒரு நபரை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கிக்குது. அதை தான் ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதில் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சிலர் எளிதில் ஏமாந்துடுறாங்க? அதாவது அவங்க ஒரு அதிக நம்பிக்கை அவங்க மேலே வச்சிடுறாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு தனிமை விரும்பி மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அதனால கூட அப்புறம் அவங்க ஒரு அன்புக்கான தேடலை தேடிட்டு இருக்கங்காட்டி அப்புறம் மற்றவங்களை அவங்க நல்லவர்களாகவே பார்க்குற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதனாலையும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் புரோக்கன் சைக்காலஜி. அதாவது நீங்கள் ஒரு முறை நம்பிக்கையை உடஞ்சிச்சுன்னு வைங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கை மீண்டும் அதே மாதிரி வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நாள் உங்களை ஒரு டைமில் கொண்டு போய் தள்ளிடும். அதுக்கப்புறம் அதனால தான் நீங்கள் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு பல வருடம் கூட ஆகும். ஆனால் உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வினாடிகள் கூட அது ஈஸியாக உடஞ்சிரும். இதில் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரை நம்ப வேண்டும். அதாவது வார்த்தைகளை விட செயல்கள் தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரி அவங்க நடந்துட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க ஒரு பொறுப்போட தான் நடந்துட்டு இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா உங்களோட எல்லைகளை அவங்க மதிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் மற்றவங்கள ஒரு நம்பவே வேணும். இதில் நீங்கள் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்பிக்கை என்பது கொடுக்கப்படும் பரிசே அல்ல, அது சம்பாதிக்கிற ஒரு மதிப்பு. அதனால நீங்க அவசரமா எப்பவுமே எடுத்தனையும் யாரையுமே நம்பிடாதீங்க. அதே நேரத்துல எல்லாரையும் சந்தேகிக்கிறதுக்கும் படவே கூடாது. நீங்க ட்ரஸ்ட் பண்றவங்கள பார்த்து நிதானமா நம்பி ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் சர்வீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.